அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தினமும் 5 வக்து தொழுகை மூலியமா 17 முறை ஃபாத்திஹா சூராவை ஓதக்கூடியவங்க தான் நம்ம எல்லாருமே. இது இல்லாம தினமும் 41 முறை சூரா ஃபாத்திஹாவை ஓதுறது மூலமா நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தினமும் திருக்குரான் ஓதுறதுனால அதோட நற்கூலிய அல்லாஹ் நமக்கு மறுமையில கொடுப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல இன்மையில நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா சில சூறாக்களும் சில துவாக்களும் இருக்கு. தினமும் சூரா ஃபாத்திஹாவை 41 முறை ஓதுறதுனால அல்லாஹ் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விதமான நோய்களை நீக்கிடுவான். அதே போல கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில பரக்கத் அதிகரிக்கிறதுக்கும் தினமும் 41 முறை அல்ஹம்து சூராவை ஓதணும். இந்த மாதிரி சூரா ஃபாத்திஹாவை ஓதுறதுனால அந்த நபருக்கு அல்லாஹ் சமுதாயத்துல நல்ல பேரையும் அந்தஸ்தையும் கொடுப்பான். இந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு உடனே கிடைக்கணும்னா ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி இருக்கிற 2 ரக்காத்துகள் சுன்னத்தை தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துலயே உட்கார்ந்து 41 முறை சூரா ஃபாத்திஹாவை ஓதணும். இதை ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்போதும் போல ஃபஜர் தொழுகையை தொழுதுக்கலாம். இந்த மாதிரி ஓதுறதுனால அல்லாஹ் நமக்கு இன்மையிலும் மறுமையிலும் பரக்கத்தை வழங்குவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.